இந்த ஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பர் இன்ட்ரஸ்டிங் அண்ட் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம். ஏன் இன்ட்ரஸ்டிங் அண்ட் சர்ப்ரைசிங் சொல்றேன்னா, இதோட வெயிட் எல்லாம் கெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த ஜுவல்லரியோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல்லான ஜுவல்லரி. அதே மாரி கோல்டு வந்து உங்களுக்கு அதில வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பீட்ஸோட கோல்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டல் கிராம் வெயிட் எவ்வளோ இருக்கும், நெட் வெயிட் எவ்வளோ இருக்கும்ன்றது கெஸ் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சிலதெல்லாம் ரொம்ப பார்வையா இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் கிராம் வெயிட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு சூப்பர் ஃபேவரட் கலெக்ஷன். நெறைய ட்ரெஸ்ஸஸ், சாரீக்கெலாம் வந்து அழகா மேட்சிங்காவோ, கான்ட்ராஸ்ட்டாவோ போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது அன்றைக்கி வந்து நான் ஒரு பிங்க் கலர் சாரீ வந்து கட்டியிருந்தேன். ஆக்சுவலாக கொஞ்சம் அது மிட்டாய் பிங்க்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த அளவுக்கு கிண்டல் பண்ணுற மாதிரி ரொம்ப வெறிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஒரு செட்டிலான கலெக்ஷன். எங்கள் அம்மா கிட்டே இருந்த சாரீ, அதை வந்து எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப பிச்சை எடுத்து கடை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லலாம். இப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த சாரியோட நிறைய ஜுவல்லரிஸ் வந்து சூப்பர் காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தது. ரொம்ப நீட்டாக, ரொம்ப அழகான ப்ளசன்ட் லுக். நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். எந்த அளவுக்கு லைட்டிங் இருக்குன்னு தெரில இந்த வீடியோவில். ஸோ டெஃபினட்டாக முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் கிளியராக காட்டுறேன். எல்லாத்துக்குமே நான் டேக் காட்டுறேன். பிகாஸ் இந்த ஜுவல்லரிக்கு கண்டிப்பாக டேக் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதோட கம்ப்ளீட் கிராஸ் வெயிட் எவ்வளோ, நெட் வெயிட் எவ்வளோன்றது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஜுவல்லரியோட நெட் வெயிட் வந்து 14 கிராம்ஸ். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாகவே எல்லா ஜுவல்லரிஸ்க்குமே நெட் வெயிட் என்னன்றது தான் நான் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இவ்வளோ பெரிய நெக்லஸ் இருக்கு இல்லையா, இது வந்து 12 கிராம். நல்ல பென்னண்ட்டு நல்ல பெருசாக இருக்கும். பட் இந்த நெக்லஸ்க்கு வந்து மேலேயுமே சைட்லேயுமே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த கோல்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பீட்ஸு, கிறிஸ்டல்ஸு, பேர்லு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மணி வச்சு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம். இது 14 கிராம் வரும். இதில் வந்து நல்ல ஒரு பேர்ல் வந்து கொடுத்துருக்காங்க. சவுத் சி பேர்ல் லுக்கில் பேர்ல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து செமி தான். எதுவுமே வந்து உங்களுக்கு அந்த ஒரிஜினல் பீட்ஸு, ஒரிஜினல் பேர்ல்ஸ் அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே செமி. இது வந்து டைமண்ட் நெக்லஸ். ஆக்சுவலாக சொல்லணும்னா டைமண்ட் நெக்லஸோட டிசைன் தான் இது. இது டைமண்ட்லேயும் அவைலபிள் இருக்குது. இது வந்து டைமண்டோட ரெப்ளிகான்னு சொல்லலாம். 22 கேரட் கோல்டில் வந்து பண்ணியிருக்காங்க இதை. 29 கிராம்ஸ் வரும். சூப்பராக இருந்தது. அந்த எமரல் கலரில் வரக்கூடிய பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லிட்டரலி அது டைமண்ட் தாங்க. அந்த மாதிரி இருந்தது. பட் இட்ஸ் நாட் டைமண்ட். இது வந்து ஒயிட் கலரில் ஜாலி டைப்பில் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி நல்ல ஒரு மகாலட்சுமி டிசைன் பென்னண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் நான் கண்டிப்பாக வச்சு காட்டுறேன். இதே மாதிரி கலெக்ஷன் வந்து உருவம் இல்லாமையும் அவைலபிள் இருக்குது. இந்த நெக் செட்டோட நெட் வெயிட் வந்து 29 கிராம் வருது. நல்ல கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் லென்த்தும் கொஞ்சம் கூட வருது. அந்த முகப்பு இருக்கு இல்லையா, அந்த நெக்லஸோட ஸ்டார்டிங் இடத்துல ஒரு முகப்பு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் பேக் செயின் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் பீட்ஸை விட, அதாவது ரோப்பை விட. இப்போ இந்த மாதிரி ரோப் டைப்பில் வந்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நீங்கள் வந்து பேக் செயின் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் நல்லா லென்த்து கூட நம்ம கூட அழகாக வச்சு போட்டுக்கலாம். இது வந்து 38 கிராம்ஸ் வரும். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸு. பட் ஹாரமாக யூஸ் பண்ணிக்கணுன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் டபுள் லேயரில் நிறைய லேயர்ஸ் கீழே ஹேங்கிங்குமே கொடுத்துருப்பாங்க. இந்த பீஸ் வந்து ஜஸ்ட் 15 கிராம்ஸ்க்கு நல்லா அழகாக யானை, அதே மாதிரி குட்டி குட்டியாக அந்த ஒரு பீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன வரிக்காயிலேயே தாமரைப்பூ டிசைன் வச்சு பண்ணியிருக்காங்க. சின்ன சின்னதாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். நம்ம இதுக்கு முன்னாடி எலக்ட்ரோ ஃபார்மிங் கலெக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதிலலாம் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கும். அதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி இதில் பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட்டில் வரக்கூடிய அழகான மாலை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 20 கிராம்ஸ், 27 கிராம்ஸு, 10 கிராம்ஸ், 15 கிராம்ஸ் எல்லா வெயிட்லேயும் அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நெட் வெயிட் வந்து 36 கிராம் வருது. கிட்டத்தட்ட 4-5 மைல் வந்து 2 சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சைடில் 8 மைல் டிசைன் வந்திருக்கு. கீழே வந்து உங்களுக்கு நல்ல ரூபி கலரில் பீட்ஸ் மாலை. அது வந்து உங்களுக்கு 3 லேயரில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஆன்டிக்கில் வரக்கூடிய ஒரு லேயர்டு ஹாரம் வித் கலர்ஃபுல் பீட்ஸ். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஹூக் வச்ச மாதிரி பென்னண்ட் வச்சுருக்கீங்கன்னா அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாலைக்கு. இது வந்து பென்னட்டோடவே சேர்ந்து வந்துடுது. எமரல்டு கலரில் வரக்கூடிய அந்த பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. க்ரீன் பீட்ஸ். ஆக்சுவலாக வந்து நிறைய ரூபியை விட அந்த க்ரீனுக்கு வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஷ்யன் ரூபீஸ் ரொம்ப ட்ரெண்டு. டார்க் கலரை விட லைட்ரு ஷேட்ஸ் தான் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இதுவுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லைட்ரு ஷேடில் வரக்கூடிய பீட்ஸ் தான் இது. அண்ட் டார்க் கலர்லேயும் கொண்டு வருவாங்க. ஒரு வாட்டி ஒரு டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இவங்கக்கிட்ட. இப்போ இதோட நெட் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 67 கிராம் கிராஸ் வெயிட்டு. ஸ்டோன் வெயிட் அந்த பீட்ஸ் வெயிட்லாம் போக 24 கிராம் வருது. இது வந்து கரெக்டாக 3 பவுண்டில் நல்ல ஒரு ஹாரம். சூப்பராக இருந்ததுங்க. நல்ல பென்னண்ட்லாம் வச்சு நல்ல பிக் ஹாரம். கெட்டி
மாடல் பெண்டன்ட்டு. இந்த ஹாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஒயிட் அண்ட் பிங்க் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்டிக் ஹாரம் வந்து 39 கிராம்ஸ் வருது. ஸ்டோன் வெயிட், பீட்ஸ் வெயிட் போக பெண்டன்ட்டோடு சேர்ந்தே 39 கிராம்ஸ் வருது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் நீங்கள் வேறு ஏதாவது பெண்டன்ட் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இதோடைய நெட் வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26 கிராம்ஸ் வருது. இந்த டிசைன் நான் வந்து லாஸ்ட்டில் நான் வச்சு காமிச்சிருந்தேன் சாரீ மேலே. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பேட்டர்ன் வந்து அவ்வளோ லுக்குமே சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு டீப் நகாஸ் ஒர்க் வந்து பெண்டன்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஆன்டிக் டச்சில் வரக்கூடிய ஜுவல்லரிஸை வந்து கம்பைன் பண்ணி இந்த பீட்ஸ் இது ஜுவல்லரிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுனால ரொம்ப தத்ரூபமாக யூனிக்காக ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து டபுள் ஹேங்கிங்கில் கொஞ்சம் ஃபேன்சியான கலெக்ஷன் மாதிரி வருது. இதுக்கு பேக் செயினோ ரோப்போ தேவையில்லை, அவங்களே அழகாக ஹூக் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 27 கிராம் வருது. இதில் குட்டி குட்டி ரூபி பீட்ஸ், ரைஸ் பேர்ல், கோல்டு பால்ஸ், அப்புறம் எமரல்ட் அந்த ஸ்டோன், அது ஆக்சுவலாக ஸ்டோன் இல்லை, அது ஒரு மாதிரி பீடு. அது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 4 மயில் வச்சு ஹேங்கிங்கோடு வரக்கூடிய ஒரு டாலர் செயின்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு நெக்லஸ் தான் ஆக்சுவலாக. பட் இது அந்த ஹேங்கிங்லாம் வச்சு அந்த டாலர் மாதிரி வருது இல்லையா, இது பார்க்க நல்லா இருந்தது. அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த பீஸ் மட்டும். அதோடய ஃபினிஷிங்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து சுடிக்கும் நல்லாயிருக்கும், சாரீக்கெலாம் நல்லாயிருக்கும். மற்ற இந்த மாதிரி செட் யூஸ் பண்ணும்போது மற்ற ஜுவல்லரிஸோடு சேர்ந்து போட்டிங்கன்னா பெருசாக ஹைலைட்டாக தெரியாது. தனியாக இதெல்லாம் தனியாக போட வேண்டிய டிசைன்ஸு. இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸோடு போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டடாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பேட்டர்ன் 14 கிராம் வரும். இதில் எனக்கு ஃபேவரட்டான 2 கலெக்ஷன் நான் காட்டுறேன். ரெண்டுமே சூப்பராக இருக்கும், அஃபோர்டபுளான கிராம் வெயிட்டும் கூட. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 16 கிராம் வரும். இது வந்து அங்கங்கே நக்ஷி பால், அதுக்கப்புறம் வந்து பேர்ல், கோல்டு பால்ஸ், ரூபி பீட்ஸு, அதுக்கப்புறம் எமரல்டு பீட்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. சவுத் சி கலர் பேர்ல் வரும் இல்லையா, அந்த கலர் பிங்க் கலர், ஒரு மாதிரி ஒயிட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி ஒரு கலர் ஷேடு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 இயர்ஸாக வந்து என்எஸ்கேல இந்த மாடல்ஸ் நான் பார்த்துட்ருக்கேன். பட் நாட் எக்ஸாக்ட் டிசைன். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு டிசைன் வந்துகிட்டே இருக்கும், போயிட்டேவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வேறு டிசைன் தான் வேர் பண்ணியிருப்பேன். இந்த டிசைன் அப்போ தான் வந்திருந்தது. இதில் 2 கலர் வந்திருந்தது. ரெண்டுமே 8 கிராம் தான். ஒன்று வந்து இந்த ரூபி பிளட் ரெட் கலர் மாதிரி ஒன்று வருது இல்லையா, அது. இன்னொன்று காட்டுறேன். அது வந்து ஒரு க்ரீன் கலர், ரொம்ப நல்லா இருந்தது கான்ட்ராஸ்ட்டாக. நான் அந்த பிங்க் சாரீ கட்டியிருந்ததுனால அந்த க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருந்தது. நான் லாஸ்ட்டில் வச்சு காமிப்பேன், அப்போ நீங்கள் பாருங்கள். இது வந்து 13 கிராம்ஸு. இது அகெயின் 8 கிராம்ஸ். இந்த ஆன்டிக் நெக்லஸ் வந்து பாட்டில் க்ரீன் கலரில் உருவம் இல்லாமல் வரக்கூடியது. ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த பிளட் ரெட் பிங்க் இருக்கு இல்லையா, அது நான் காட்டுறேன் பாருங்கள். ரெட்டிஷ் பிங்க்கு மகாலட்சுமி டிசைன் வச்சு வரும். இல்லை எனக்கு உருவம் இல்லாமல் வேணும்னா நீங்கள் க்ரீன் கலர் சூஸ் பண்ணலாம், நல்லா இருக்குது. இல்லை கஸ்டமைஸ்ட் ஆப்ஷனும் இருக்குது. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்ஸ் வச்சு செய்யணுன்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து 7 கிராம் வருது. நல்ல எமரல்டு ஸ்டோனில் கார்விங் ஒர்க் கூட வருது. சோக்கர் டைப் நெக்லஸ் இது. அதில் நல்ல ஒரு பெரிய எமரல்டு ஸ்டோன் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த நெக்லஸோட அந்த பெண்டன்ட் பகுதியில். அந்த ஸ்டோன் வந்து கார்விங்கோடு வரும். இது வந்து உங்களுக்கு 7-7.25 கிராம் வருது. ரொம்ப கம்மி லைட் வெயிட்னால் இந்த டிசைன் சொல்லலாம். இது வந்து 2 கிராம் வருது. கிட்டத்தட்ட 1 கிராம் 940 மில்லி. ஸோ 2 கிராம் வருது. நல்ல ஒரு பர்பிள் கலரில் பீட்ஸ் வச்சு ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு நடுவில் பெண்டன்ட் வந்திருக்கும். இதுவும் அகெயின் அதே மாதிரி 2.4 கிராம்ஸ் வரும். இது வந்து அகெயின் ஒரு மினி சோக்கர் நெக்லஸ்ஸு. சின்னதாக பெண்டன்ட் வந்து சென்டரில் கொடுத்துருப்பாங்க. பட் அதில் சைடில் வரக்கூடிய பீட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து கிராஸ் வெயிட் பார்த்திங்கன்னா 89 கிராம். நெட் வெயிட் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோன் பீட்ஸோட வெயிட்லாம் போக 10 கிராம் 690 மில்லி வருது. இதில் முகப்பு தாங்க ஹைலைட்டு. அந்த கோல்டு வந்து பார்த்திங்கன்னா முகப்பில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 கிராம் அப்படின்றது அந்த சாலிட் ஷேப்பில் வரக்கூடிய அந்த பெண்டன்ட்டுக்கு தான் போகும். ஸோ ஆனால் ரொம்ப கிராண்டாக இருந்தது இந்த பீஸு. இது நான் உங்களுக்கு வேர் பண்ணி காட்டுறேன். இதில் அந்த சைடில் அந்த பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி நவப்பழ கலராக ஏதோ அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு மாதிரி பிரிஞ்சால் கலர் எக்ஸாக்டாக சொல்லணும். நல்ல ஒரு சூப்பரான பிரிஞ்சால் கலர், நல்ல ஷைனிங் இருந்தது. இது நான் வேர் பண்ணியும் காட்டுறேன். நல்ல கிராண்டாக இருந்தது. இதை நான் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டிருக்கலாம். ஏன்னா அந்த ரோப் தெரியாமல் நம்ம வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி இந்த பீட்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் அந்த சைடில் ரோப்லாம் கொஞ்சம் தெரியவே கூடாது. மேபி செயின் தெரிஞ்சால் பரவாயில்ல, ரோப் தெரியாமல்
அப்படியே கொஞ்சம் அழகாக கொஞ்சம் க்ளோஸ்டு செட்டிங்கில் நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அதுக்கு ஒரு பீட்ஸ் ஹேங்கிங்கில் வரக்கூடிய ஒரு இயரிங்ஸ் ஆன்டிக்கில் போட்டிருந்தேன். அதுவும் கூட ஓரளவுக்கு நல்லாவே மேட்ச் ஆச்சு. பட் எக்ஸாக்டாக இந்த கலர் பீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்கான இயரிங்ஸு, ஜிமிக்கி ஆர் லேயர்டு இயரிங்ஸு, ட்ராப்ஸ்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த நெக்லஸ் கலெக்ஷன்லாம் ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன். அதோட க்ளோசர் வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்கில் வச்சு காட்டும்போது உங்களுக்கு எவ்வளோ லென்த் வருதுன்னு தெரியும். இது பாருங்கள், நல்லா கீழே இறங்கியே வருது இந்த பர்டிகுலர் பீஸு. அண்டு இன்னொரு டிசைன் சொல்லணும் இல்லையா, டைமண்ட் மாதிரியே இருந்ததுன்னு. ஏன்னா அது டைமண்டோட டிசைன் தான். பட் இது வந்து 22 கேரட்டில் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்தது. அந்த பென்னண்ட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பாருங்கள், இது வந்து நீங்கள் கொஞ்சம் மேலே ஏற்றியும் போடலாம், கீழே இறக்கியும் போடலாம். இப்போ ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு நெக்லஸ் போடுறீங்கன்னா அதுக்கு கீழேயும் போடலாம். இது தாராளமாக நீங்கள் ஒரு சோக்கர் போட்டு கூட இந்த செட்டை கீழே இறக்கி போடலாம். கிராண்டாக இருக்கும். அது 2 ஜுவல்லரி போட்டாலும் இது செம்ம கிராண்டாக இருக்கும். இந்த பீஸ் நல்லா இருந்தது. சிம்பிள் அண்ட் நீட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சாரீ தான் நான் சொன்னது. இந்த சாரீக்கு வந்து அந்த க்ரீன் கலரில் வரக்கூடிய எல்லா ஜுவல்லரிஸுமே சூப்பர் காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தது. நாட் ஓன்லி க்ரீன், இப்போ அடுத்தது ஒன்று காட்டுறேன். இது அங்கே இருந்தவங்க கூட சொன்னாங்க, வாவ் இந்த சாரீக்கு அந்த ஜுவல்லரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு, ரொம்ப சூப்பராக. இது வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க நேர்லவே. அந்த ஜுவல்லரி அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த பீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட பென்னண்ட்டு அந்த ஃபினிஷிங்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் அது 39 கிராம்ஸ் 40 கிராம் சம்திங் நினைக்கிறேன். இது 2 கிராம்ஸில் காமிச்சோல்லையா இந்த செட்டு. உங்களுக்கு எந்த செட் பிடிச்சிருக்குன்னு கீழே மறக்காமல் சொல்லுங்கள்.